சாந்தி. 29/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் இலக்கை அடைந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையிடம் இருந்து படைப்பவரையும் படைப்பையும் பற்றி அறிய வந்துள்ளீர்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தில் புல்லரிக்க வேண்டும். கேள்வி: இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஏன் அலங்கரிக்கின்றார்? பதில்: நீங்கள் இப்பொழுது முழுமையாக அலங்கரிக்கப்பட்டு விஷ்ணு தாமத்திற்கு, அதாவது உங்களின் புகுந்த வீட்டிற்கு செல்ல இருக்கின்றீர்கள். இந்த ஞானத்தால் அலங்கரிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் உலக சக்கரவர்த்திகள், சக்கரவர்த்தினிகள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். உங்களை பெற்றோரின் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு அனுப்புவதற்காக பாபா ஆசிரியராக இருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். பாடல் இறுதியில்: நாங்கள் காத்திருந்த அந்த நாளும் வந்து விட்டது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்திருந்து எவ்வாறு பாபா எங்களின் தந்தையாகவும் அவர் தந்தையர் அனைவருக்கும் தந்தையாகவும் கணவன்மார் அனைவருக்கும் கணவராகவும் இருக்கின்றார். எவ்வாறான எண்ணங்களை கொண்டிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள். 2. ஒவ்வொருவரின் முயற்சியையும் பற்றற்ற பார்வையாளராக அவதானியுங்கள். உயர்ந்த அந்தஸ்தை கோருவதற்காக முயற்சி செய்வதற்கு இன்னமும் இடைவெளி இருக்கின்றது. ஆகையினால் தமோ பிரதானில் இருந்து சதோ பிரதானாக மாறுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மகா பாக்கியசாலியாகி விகாரம் அற்றிருக்கும் சக்தியால் சூட்சும பதனத்தையும் 3 உலகங்களையும் அனுபவம் செய்வீர்களாக. புத்தியின் யோகம் முற்றிலும் தெளிவாக இருப்பதுடன் விகாரமற்றிருக்கும் சக்தியை கொண்ட பாக்கியசாலி குழந்தைகளால் இலகுவாக 3 உலகங்களுக்கும் பயணம் செய்ய முடியும். உங்களின் எண்ணங்கள் சூட்சும வதனத்தை அடையச் செய்வதற்கு உங்களிடம் சகல உறவு முறைகளின் சாரத்தின் தெளிந்த நினைவு இருக்க வேண்டும். இதுவே அதிசக்தி வாய்ந்த வயர் ஆகும். இதில் மாயையால் இடையூறு செய்ய முடியாது. எனவே சூட்சும வதனத்தின் கோலாகலத்தை அனுபவம் செய்வதற்கு உங்களை விகாரம் அற்றிருக்கும் சக்தியால் நிரப்புங்கள். ஸ்லோகம்: எந்த ஒரு நபர், பொருள் அல்லது பௌதீகமான வசதிகளால் கவரப்படுதல் என்றால் உங்களின் சகபாடியான தந்தையை உங்களின் மனதில் இருந்து ரத்து செய்தல் என்று அர்த்தம். அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மையே சங்கமயுக பிராமணர்களின் மேன்மையான வாழ்க்கையின் மகத்துவம் ஆகும். தூய்மையே பிராமண வாழ்க்கையின் மேன்மையான அலங்காரமாகும். எப்படி பௌதீகமான வாழ்க்கைக்கு மூச்சு அவசியமோ, உங்களால் மூச்சு விட முடியாவிட்டால் உயிர் வாழ முடியாது. அதேபோல் பிராமண வாழ்க்கையின் மூச்சு தூய்மையாகும். உங்களின் 21 பிறவிகளுக்கான வெகுமதியின் அடிப்படை, அதாவது அத்திவாரம், தூய்மையே ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.